இன்னைக்கு நம்ம டேவோட vlog பார்க்கலாமா? இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல நம்ம பெட்ஸை பத்தி மட்டும் பார்க்காம நம்மளோட பர்சனலையும் கொஞ்சம் பார்க்கணும். இன்னொரு மேட்டர், நம்ம அரசி முட்டை போட்டுச்சுங்க. காலையில எந்திச்சோடனே நம்ம லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்துட்டோம். நம்ம வேம்புலி ஃபுல்லா சாப்பிட்டு தெம்பா வந்திருக்கான். அதே மாதிரியே எல்லா லவ் பேர்ட்ஸோட வயிற்றுலையும் தெனை ஃபுல்லா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இனிமே ஹேண்ட் ஃபீடிங் பண்ண தேவையில்ல, அவங்களே ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சீட்ஸ் நல்லா பறக்கத்தா இருக்கிறதுக்காக எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஒரு பாட்டில்ல சீட்ஸ் எல்லாத்தையும் கொட்டி நம்ம எக்யூப்மெண்டோட ஃபிக்ஸ் பண்ணி அதை அப்படியே தலைக்கீழ கவுத்து வச்சுட்டா போதும். பேர்ட்ஸ் எல்லாம் சீட்ஸை சாப்பிட இந்த பாட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்கும். இதை வச்ச உடனே இதுல நம்ம கடைசி குட்டி கூட நல்லா சாப்பிட்றது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க. நமக்கு ஒரு வேலை மிச்சம் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது வீட்டில் போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து புதுசாக ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. சரி, என்ன பிஸ்கெட் வாங்கலாம்னு தேடி பார்க்கும்போது இந்த லோட்டஸ் பிஸ்காஃப் நம்ம கண்ணில் மாட்டிருச்சு. பல பேர் இதை வாங்கி சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பிரைஸ் பார்த்தா வெறும் 10 ரூபா தான் போட்டுருந்துச்சு. நம்ம வீட்டில் நிறைய குட்டீஸ் இருக்கனால ஒரு 10 பேக்கெட் தூக்கிட்டோம். பில்லை போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பிரிச்சு பார்த்தா பிஸ்கெட் பார்க்க அழகா இருக்கு, ஆனா ஹேண்ட் ரைட்டிங்லாம் சுமாரா தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா சின்ன வயசுல ட்ரூ நைஸ்னு ஒரு பிஸ்கெட் சாப்பிடுவோம், அது மாதிரியே இருக்கு. அந்த பிஸ்கெட்ல சக்கரை எல்லாம் போட்டு ரொம்ப அழகா கொடுப்பாங்க. அடுத்து நம்ம ரியோவை பார்க்க வந்துட்டோம். நம்ம ரியோக்கு கையில சன்ஃபிளவர் சீடு கொடுத்து அழகா எடுத்து சாப்பிட்றான். அவன் அழகா அந்த தோலை உரிச்சு உள்ள இருக்க சீடை சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. அடுத்து என்ன, நம்ம கோபால் ஏரியாவுக்கு தான் வந்திருந்தோம். நம்ம அடுத்த வாரம் வெளியூருக்கு போற வேலை இருக்கு. அந்த டைம்ல தான் இவனை எப்படி பாத்துக்க போறோம்னு தெரியல. பேசாம யாருக்காவது கொடுத்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கோபால் ஏரியாவை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மொட்டை மாடல இருக்க கோகோ பீட்லாம் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணா நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ எதுக்கு கோகோ பீட்னா, நம்ம கோழி பண்ணையில இருக்க கோகோ பீட்லாம் திரும்ப மாத்திடலாம்னு சொல்லி தான். அடிக்கடி மாத்தினா நமக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகும், இருந்தாலும் ஸ்மெல் கொஞ்சம் வெளியே வராம இருக்கும். காய வச்ச கோகோ பீட் எல்லாத்தையும் ட்ரம்ல போட்டுட்டு இடத்த சுத்தமா பெருக்கி நம்ம செடியில போட்டாச்சு. நம்ம பழைய கோகோ பீட் எல்லாத்தையும் போட்டு ஒரு மூலிகை செடி வளர்த்துட்டு இருக்கோம். இந்த செடியை சாப்பிட்டா சளிக்கு நல்லது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோழி பண்ணைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு ஒரு விசிட்ட போடலாம்னு வந்து பார்த்தா கடையில டிஸ்பிளேல இருக்க கண்ணாடி கீழே விழுந்து நொறுங்கி கிடக்கு. நல்ல வேலை கஸ்டமர் மேல படலன்னு சந்தோஷப்படுறதா இல்ல செலவு மேல செலவு வந்துகிட்டே இருக்கேன்னு கஷ்டப்படுறதான்னு தெரியல. வியாபாரத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தானே ஆகணும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, மற்ற கண்ணாடிலாம் நல்லா டைட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம கோழி பண்ணைக்கு கிளம்பியாச்சு. நமக்கு அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷத்துல ஒண்ணு, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் 41,000 இருந்து 42,000 மாறி இருக்கு. அதனால இந்த ஒரு கோழி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். ஆனா இன்ஸ்டாகிராம்ல இன்னும் ஃபாலோவர்ஸ் ஏறல. நீங்க இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. நீங்க பண்ண போற ஃபாலோவர்ஸ் தான் நம்ம கோழி பண்ணை டெவலப் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த வீடியோ யூடியூப்ல பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வேலை இருந்தாலும், எவ்வளவு டயர்டா இருந்தாலும் தொடர்ந்து எஃபோர்ட் போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்க பண்ற சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் தான் எனர்ஜி கொடுக்குது. உங்க சப்போர்ட் எல்லாத்துக்கும் நன்றி. இன்னைக்கு போனஸா இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, நம்ம அரசி 2 முட்டை போட்டிருக்கு. அடுத்து எத்தனை முட்டை போட போகுது, அதுல எத்தனை குட்டி வர போகுதுன்ற அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு நீங்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.